ரியாவ் டு ப்ரோ பாக்ஸிங் டே 12 வழக்கம் போல் மார்னிங் கட்ச்பாலி ஸ்டேடியம் போயிட்டேன். அங்கே போயிட்டா ஸோ இன்றைக்கி வந்து இன்க்ளைனில் ஸ்ப்ரிண்ட் பண்ணோம். ஸோ அதில் வந்து 12 into 120 meters முடிச்சுட்டு அங்கே வந்து இன்டர்நேஷ்னல் கராட்டே டோர்னமெண்ட் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதை நான் பார்க்க போயிட்டேன். ஸோ அங்கேருந்து ஒரு 1/2 hour அங்கே மேட்சஸ்லாம் நான் பார்த்துட்டு அங்கேருந்து டேரெக்டாக நான் வந்து சாப்பிடாமலே வெயிட் ட்ரைனிங் பண்ண போயிட்டேன். வெயிட் ட்ரைனிங்கில் இன்றைக்கி பவர் க்ளீன் அந்த மாதிரி கொஞ்சம் வெயிட் ட்ரைனிங்ஸ்லாம் பண்ணியிருந்தேன். ஸோ வெயிட் ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு தூங்கிட்டேன். எனக்கு இன்றைக்கி ஈவினிங்கோ செஷன் இருக்குது. அதனால் ஈவினிங் அப்புறம் எழுந்திரிச்சு கிளப் போயிட்டேன். கிளப் போனதும் வார்ம் அப்புக்கு ஜாகிங், ரோப் அண்ட் ஷேடோ பாக்ஸிங் பண்ணேன். ஷேடோ பாக்ஸிங் முடித்ததும் ஒரு ப்ரோ பார்ட்னர் ட்ரில்ஸ் பண்ணலான்னு கூப்பிட்டாரு. ஒரு 3 to 4 rounds வந்து பார்ட்னர் ட்ரில்ஸ் பண்ணோம். அப்புறம் டேரெக்டாக டச் ஸ்பேரிங் போயிட்டோம். நான் வந்து ஃபுட் ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தேன். ஜஸ்ட் கொஞ்சம் ஹார்டாலாம் பஞ்ச் பண்ணக்கூடாது, லைட்டாக பஞ்ச் பண்ணணும். ஃபுட் ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணேன். ஃபுட் ஒர்க்கில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ 5 rounds டச் ஸ்பேரிங் முடிஞ்சதும் ரூம் போயிட்டேன். ஸ்டே டியூன்ட் ஃபார் day 13.